அனைவருக்கும் வணக்கம். நான் ஜோதிடர் தமிழரசன் பேசுகிறேன். இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆல்ங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற தலைப்பு, நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா நட்சத்திர பலன்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? மிருகசீரிஷ நட்சத்திரம் மிதுன ராசிக்கு நேயர்களுக்கு அவங்களோட லைஃப் எப்படி இருக்கும், மிருகசீரிஷ நட்சத்திரத்தோட குணம் என்ன, மிதுன ராசிக்காரங்க எப்படி இருப்பாங்க, என்னென்ன கிரகங்கள் என்னென்ன பிளானட்டோட இம்பாக்டில் இருப்பீங்க, உங்கள் வயசு என்னென்ன வயசுக்கு தகுந்த மாதிரி என்னென்ன தசாபுத்தி நடக்கும், இதெல்லாமே நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்த்துடலாம். சரிங்களா? மிருகசீரிஷ மிருகசீரிஷம் 3-4 பாதங்கள், அதாவது 3ஆம் பாதம் 4ஆம் பாதம் வந்து மிதுன ராசியில் வந்துடும். 1ஆம் பாதம் 2ஆம் பாதம் வந்து ரிஷப ராசிக்கு வரும். சரிங்களா? இது வந்து உடைப்பட்ட நட்சத்திரம் சொல்லுவாங்க. உடைப்பட்ட நட்சத்திரம்னா ஒரே நட்சத்திரம் 2 ராசிக்கு ஸ்பிளிட் ஆயிரும், 2 ராசிக்கு வந்துடும். உடைப்படாத நட்சத்திரம்னா ஒரே ராசிக்கு வரும். சரிங்களா? அதனால தான் உடைப்பட்ட நட்சத்திரக்கும் உடைப்படாத நட்சத்திரத்துக்குள்ள வித்தியாசம் அதுதான். மிதுன ராசி மிருகசீரிஷ நட்சத்திரம் 3-4 பாதம் மிதுன ராசியில் இருக்கும். பொதுவாக மிருகசீரிஷ நட்சத்திரம் பாருங்க, நல்ல ஒரு ஃபயர் மாதிரி இருப்பாங்க, கோவக்காரங்களா. ஏன்னா செவ்வாயோட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அந்த துடிப்பு இருக்கும், ஒரு வேகம் இருக்கும், அவங்ககிட்ட வேகம் இருக்கும், துடிப்பானவர்களாக இருப்பாங்க, வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு இருப்பாங்க, ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருப்பாங்க. மனசில் ஒன்று ஒரு சில பேர் நினச்சிட்டு வெளியே ஒரு மாதிரி நடப்பாங்க. இவங்க என்ன நினைக்கிறாங்களோ அப்படியே வெளிப்படுத்துவாங்க, என்ன நினைக்கிறாங்களோ அப்படியே ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு நட்சத்திரம் தான் செவ்வாயோட நட்சத்திரம், மிருகசீரிஷ நட்சத்திரம். துடிப்பானவர்களாக இருப்பாங்க, வைராகியம் மிக்கவங்களாக இருப்பாங்க, பிடிவாதக்காரங்களா, கோவக்காரங்களா, முன்கோபியாக இருப்பாங்க. நான் தான் நினச்ச விஷயத்த உடனே நடத்தி காமிக்கணும்னு நினைக்கிறவங்க தான் இந்த நட்சத்திரக்காரங்க. அது குணமே, அவங்களுக்கு குணமே அப்படி தான் இருக்கும். ஆனால் மிதுனம் மிருகசீரிஷ நட்சத்திரம் கோவக்காரங்க பிடிவாதக்காரங்களா இருந்தாலும் நிறைய நண்பர்கள் சேர்த்து வச்சுருப்பாங்க, புத்திசாலியாக இருப்பாங்க, அறிவாளியாக இருப்பாங்க. நிறைய பேர் ஐடி ஃபீல்டில் இருக்கவங்களாம் பாருங்கள் இந்த நட்சத்திரக்காரங்க தான், இந்த ராசிக்காரங்க தான். இளமையான தோற்றம் கொண்டவங்க, இந்த மாதிரி கண்டிப்பாக இந்த மாதிரி தான் இருப்பாங்க அவங்க. சரிங்களா? பொதுவாக மிதுன ராசிக்காரங்க இளமையான தோற்றம் கொண்டவங்களாக தான் இருப்பாங்க. எந்த வயசாக இருந்தாலும் அவங்க வயசு வந்து வெளியே காமிச்சு கொடுக்காது. அது செவ்வாய்ங்கிறது ஒரு வேகமான கிரகங்கிறதுனால நல்லா துடிப்பானவர்களாக இருப்பாங்க, அறிவாளியாகவும் இருப்பாங்க, அதே மாதிரி புத்தி கூர்மையவர்களாக இருப்பாங்க இந்த நட்சத்திரக்காரங்க. இது ஒரு நல்ல ஒரு இதுங்க. நண்பர்கள் எப்பவுமே கூட இருக்கணும், கூட இருக்கணும், தனித்து செயல்படக்கூடாது, அது எப்பவுமே தனியாக இருக்கக்கூடாது, தனித்து செயல்படக்கூடாதுன்னு நினைப்பாங்க. கூட யாரும் இருந்துகிட்டே இருக்கணும் நினைக்கிறவங்க தான் இந்த நட்சத்திரக்காரங்க. அந்த குணமே அவங்களோட கேரக்டர் அப்படி தான் இருக்கும். நிறைய நண்பர்கள் இருப்பாங்க இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு. பிறக்கும்போது செவ்வாதசையில் பிறந்தவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பிறக்கும்போது செவ்வாதசை கிட்டத்தட்ட உங்களுக்கு செவ்வாதசை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 3-3.5 வருஷம் வந்துடும். சரிங்களா? 7 வருஷத்தில் 3ஆம் பாதத்தில் பிறந்தீங்கன்னா 3-3.5 வருஷம் பக்கமே வந்துடும். 2வது வரக்கூடிய ராகுதசை, செவ்வாதசையில் பிறந்த நீங்கள் 2வது வந்து ராகுதசை ஒரு 18 வருஷம் ராகுதசை வரும். கிட்டத்தட்ட உங்களுக்கு 20-21 வயசு வரைக்குமே 22 வயசு வரைக்குமே ஒரு சில பேருக்கு வந்துடும். 21 வயசு வரைக்குமே கிட்டத்தட்ட வந்துடும் உங்களுக்கு. சரிங்களா? ராகு திசை ரொம்ப முக்கியமான திசைங்க. அந்த 20 வயசு வரைக்கும் வரக்கூடிய ராகு திசையில் ஒரு சில பேர் பெருசாக டெவலப் ஆக முடியாமல் போயிடுது. சின்ன வயசில் வரக்கூடிய ராகு திசை வந்து பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் நிறைய அனுபவத்தை கற்றுக் கொடுக்கும், படிப்பு மேலே ஆர்வம் இல்லாமல் போயிடும், எதையுமே பிரம்மாண்டமாக திங்க் பண்ணுறது, பெருசாக திங்க் பண்ணுறது, ஆடம்பரமாக திங்க் பண்ணுறது, அந்த மாதிரி தான் அந்த ராகு திசை கொண்டு போகும். தவறான பழக்க வழக்கங்கள் கொண்டு போகிறது. சின்ன வயசில் பாருங்கள், ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸே கரெக்டாக உங்களுக்கு அமையாமல் போயிடும், அடிக்கடி பிரச்சனை வர்றது, இந்த மாதிரிலாம் ஒரு சில பேருக்கு அந்த ராகு திசையில் கொடுக்குது. இதே ராகு நல்ல இடத்துல இருந்துட்டாருன்னா, இவங்க ஒரு இடத்துல பிறந்த உடனே கொஞ்ச நாளே ஒரு 3-4 வருஷமே வந்து பார்த்தீங்கன்னா வெளியூர் வெளிமாநிலத்தில் போய் செட்டில் ஆகிறவங்களாம் இருப்பாங்க. நிறைய மிருகசீரிஷ நட்சத்திரம் ரிஷபராசிக்காரங்க அப்படி தான் பாருங்கள். ஒரு ஊரில் பிறந்திருப்பாங்க, சின்ன வயசில் 4-5 வயசு இல்லை 10 வயசுக்கு அப்புறமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க அப்பா அம்மா வந்து வெளியே கூட்டிகிட்டு வந்து வெளியே தங்க வச்சு வெளியே செட்டில் ஆகிற மாதிரி தான் பண்ணியிருப்பாங்க. கண்டிப்பாக இந்த ராகு திசையில் நடந்திருக்கும். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா பிறந்த ஒரு ஒன்றா இருக்கும், வெளியில் வந்து பொழைக்கிற ஒரு ஒன்றா இருக்கும் இந்த நட்சத்திரக்காரங்க. ஏன்னா ராகுங்கிறது அந்நிய கிரகத்துக்கு உண்டான பிளானட்டுங்கிறனால, வெளியூர் வெளிதேசத்தை குடிக்கிற வெளிமாநிலம் வெளிநாட்டுக்கு உண்டான கிரகங்கிறனால பிறப்பு ஒரு இடமா இருக்கும், பொழைக்கிறது வந்து அவங்க செட்டில் ஆகிறது ஒரு இடமா இருக்கும். கிட்டத்தட்ட 20-21 வயசு வரைக்குமே ராகு திசை நடந்துடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு 3வது வரக்கூடிய குரு திசைங்க, ரொம்ப முக்கியமான திசை. இதுதான் ஒரு முக்கியமான திசைன்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா குரு 16 வருஷம் திசை நடத்துவாருங்க. 16 வருஷம் திசை நடத்திட்டாருன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 35 வயசு வரைக்குமே திசை நடத்தும். 35 வயசு வரைக்குமே குரு திசை நடக்கும். அந்த 20 வயசுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் நல்ல ஒரு 24-25 வயசில் ஒரு நல்ல கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கிறது, நல்ல ஒரு டீம் லீடராக இருக்கிறது. சின்ன வயசுல பாருங்கள், 25 வயசில் பார்த்தீங்கன்னா டீம் லீடராக இருக்காங்க, நல்ல ஒரு பொசிஷனில் இருக்காங்க. அந்த குரு திசையில் தான் நல்ல ஒரு பொசிஷனில் கொடுத்துரும். பேங்க்கில் ஒர்க் பண்ணுறவங்களாம் பாருங்கள், இந்த நட்சத்திரக்காரங்க, இந்த பேங்க்கில் ஒர்க் பண்ணுறவங்க, வட்டி தொழில் பண்ணிட்டு இருக்கவங்க, பணப்புழக்கத்தில் இருக்கவங்க, இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா குரு திசையில் தான் உங்களுக்கு அமையும். அந்த 35 வயசு வரைக்கும், கிட்டத்தட்ட 35 வயசு வரைக்குமே, இந்த 35-36 வயசு வரைக்குமே கிட்டத்தட்ட அந்த குரு திசையில் நல்ல ஒரு வாழ்க்கை கண்டிப்பாக அந்த நட்சத்திரக்காரங்க வாழ்கிறாங்கிற சந்தேகமே கிடையாது. குரு நீங்கள் நல்ல லக்னத்தில் பிறந்தீங்கன்னா குரு நல்லது யோகத்தை செஞ்சிருவார். இதே நீங்கள் ரிஷப லக்னத்திலோ துலாம் லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு குரு திசை பெருசாக யோகத்தை செய்கிறதில்ல.
அவங்களுக்கு தான் வாழ்க்கை போராட்டமாக போயிடுது. 35 வயசு வரைக்கும் பிறந்ததுலேருந்தே கஷ்டப்படுவாங்க. சார் 33 35 வயசு வரைக்கும் அவங்களுக்கு ஒன்றுமே இல்லை. நான் 36 வயசு 37 வயசுக்கு அப்புறம் தான் வாழ்க்கையே மாறுச்சு. இந்த சனி திசை தான் எங்களுக்கு நல்லது பண்ணுச்சுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா சனி திசை 19 வருஷம் வரும் 35 வயசுக்கு அப்புறம். கிட்டத்தட்ட 53 54 55 வயசு வரைக்குமே ஒரு அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன். நீங்கள் 3ஆம் பாதமாக 4ஆம் பாதமாக செக் பண்ணுங்கள். கிட்டத்தட்ட 35 வயசு வரைக்கும் உங்களுக்கு குரு திசை நடந்துச்சுன்னா 54 55 வயசு வரைக்கும் உங்களுக்கு சனி திசை தாங்க. அந்த சனி நல்ல இடத்துல இருந்துருன்னா கண்டிப்பாக சனி யோகத்தை செஞ்சுட்டு போயிட்டே இருப்பார். 19 வருஷம் வாழ்க்கை தலைகீழாக மாறும். 37 35 36 வயசுக்கு அப்புறம் வாழ்க்கை மாறுச்சுன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த சனி தான் யோகத்தை செஞ்சுருக்கும். நீங்கள் ரிஷப லக்னமாக இருக்கலாம், மிதுன லக்னமாக இருக்கலாம், கன்னி லக்னமாக இருக்கலாம், துலாம் லக்னமாக இருக்கலாம், மகர கும்ப லக்னமாக இருக்கலாம். இந்த லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு தான் சனி யோகத்தை செய்கிறார். உங்களுக்கு கடக லக்னம் சிம்ம லக்னக்காரங்களுக்கு சனி இருக்கிற இடத்த பொறுத்து. ஆனால் கடக லக்னத்துக்கு சிம்ம லக்னத்துக்கு சனி 8ஆம் இடத்துல இருக்கக்கூடாது, 6ஆம் இடம் சம்மந்தப்பட்டிருக்கூடாது. 6ஆம் இடம் 8ஆம் இடம் சம்மந்தப்பட்டுருச்சுன்னா கடனை கொடுத்துருவார். 19 வருஷம் வாழ்க்கை ஒன்றுமே இல்லாமல் பண்ணிடும். அந்த வாழ்க்கை இப்போ கிட்டத்தட்ட 55 வயசு வரைக்கும் வாழ்க்கை ஒன்றுமே இல்லாமல் போகும். நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க பார்த்தீங்களா, 35 40 வயசு 35 45 50 55 வயசு வரைக்கும் கிட்டத்தட்ட இந்த 19 20 வருஷம் வரைக்குமே வாழ்க்கை போராட்டம். எலும்பு பிரச்சனை வரும், கடன் பிரச்சனை வரும், எலும்பு தேய்மானம் வரும், ஆக்சிடென்ட் ஆகும், வீட்டில் நிம்மதி இருக்காது. இது எல்லாமே இந்த சனி திசையில் தான் நடக்கும். கடனில் போய் மாட்டுவாங்க, தொழில் நஷ்டமாகும், நண்பர்கள் முதுகில் குத்துவாங்க, இவங்க அடுத்தவங்களுக்கு நல்லது பண்ணி இவங்க கெட்ட பேர் வாங்கிட்டு வருவாங்க. எல்லாம் சனி திசையில் தான். சனி திசை வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை பாடத்தையும் இந்த சனி திசையில் கற்றுக் கொடுக்கும். அப்போ சனி எங்கே இருக்காருன்னு பாருங்கள், என்ன அமைப்பில் இருக்காருன்னு பாருங்கள், சாதகமாக பாதகமானு பாருங்கள். கடக லக்னத்தில் பிறந்தீங்கன்னா சிம்ம லக்னத்தில் பிறந்தீங்கன்னா கண்டிப்பாக சனி திசை பெரிய அளவுக்கு யோகத்தை செய்யாது. அவர் மறைமுகமாக மறையணும். 3 6 10 11 மடத்து சம்மந்தப்பட்டு உங்களுக்கு சுபகிரக சம்மந்தப்பட்டால் பரவாயில்லன்னு சொல்லலாம். இது பாவகிரக சம்மந்தப்பட்டுச்சுன்னா கண்டிப்பாக அந்த 19 வருஷம் வாழ்க்கையே போராட்டமாக போயிடும், கேள்விக்குறியாக போயிடும் இந்த சனி திசையில். 55 வயசுக்கு மேலே வரக்கூடிய புதன் திசைங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 73 வயசு 72 73 வயசு வரைக்குமே வந்துடும். அந்த புதன் நல்ல இடத்துல இருந்துட்டாருன்னா வாழ்க்கை அருமையாக இருக்கும். ஏன்னா புதன் இளமைக்கு உண்டான கிரகம், அறிவுக்கு உண்டான கிரகம். ஏன்னா நீங்கள் மிதுன ராசியில் பிறந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ராசிநாதனோட திசை உங்களுக்கு 55 வயசுக்கு மேலே தான் வரும். அது நல்ல இடத்துல இருந்துட்டாருன்னா வாழ்க்கை அருமையாக இருக்கும் உங்களுக்கு. 55 வயசுக்கு மேலே நிறைய பேர் சாதிக்கிறாங்க, ட்ரேடிங் பண்ணுறாங்க, ஏஜென்சி இது பண்ணுறாங்க, மார்க்கெட்டிங் பண்ணுறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ்க்கு உண்டான கிரகமே புதன் தான். வியாபாரம் 55 வயசுக்கு மேலே பிஸ்னஸ் அமைதி பார்த்தீங்களா, 50 வயசுக்கு மேலே அந்த புதன் திசையில் தான் உங்களுக்கு அமையும். புதன் தான் வியாபாரத்துக்கு உண்டான கிரகம், அறிவுக்கு உண்டான கிரகம். 55 வயசுக்கு மேலே ஒரு சில பேருக்கு வாழ்க்கை மாறுது. சொந்த தொழில் யாருமே உதவி இல்லாமல் சொந்த தொழில் பண்ணி கொடி கட்டி பறக்கவங்கலாம் நிறைய பேர் இருக்காங்க, இருந்துட்டு இருக்காங்க. இப்போ அவங்களுக்கெல்லாம் ஜாதகத்தில் புதன் திசை, புதன் நல்ல இடத்துல இருந்து பாவகிரக சம்மந்தப்படாமல் இருந்துச்சுன்னா அந்த 17 வருஷம் டாப்பில் போயிடுவாங்க. ஒரு கோடீஸ்வர வாழ்க்கை, ஒரு ஆடம்பர வாழ்க்கை, ஒரு லக்ஸுரியான வாழ்க்கை கண்டிப்பாக அவங்களுக்கு அமைச்சு கொடுக்குங்கிறதுல சந்தேகமே கிடையாது. அப்போ உங்கள் ஜாதகத்தில் உங்களுக்கு இப்போ என்ன வயசு, 55 வயசுக்கு மேலே போனீங்கன்னா உங்களுக்கு புதன் திசை தான் நடக்கும். 35 வயசுக்கு மேலே தாண்டிட்டிங்கன்னா உங்களுக்கு சனி திசை கண்டிப்பாக நடந்துட்டு இருக்கும். அதுக்கு முன்னாடினா குரு திசை கண்டிப்பாக 20 வயசுக்கு மேலே தாண்டிட்டிங்கன்னா உங்களுக்கு குரு திசை நடந்துட்டு இருக்கும். 35 வயசுக்கு மேலே தாண்டிட்டிங்கன்னா உங்களுக்கு சனி திசை தான் 19 வருஷம். 55 வயசுக்கு மேலே தாண்டிட்டிங்கன்னா உங்களுக்கு புதன் திசை நடந்துட்டு இருக்கும். அப்போ உங்கள் ஏஜ் என்ன, இப்போ உங்களுக்கு எப்படி போயிட்டு இருக்கு, கிரகங்கள் ஜாதகத்தில் எப்படி இருக்குது, பிறக்கும் போது கிரகங்கள் எப்படி இருக்குது, இப்போ உங்களை எப்படி வழி நடத்திட்டு இருக்கு, என்ன நட்சத்திர பாதம், 3ஆம் பாதமா 4ஆம் பாதமா செக் பண்ணுங்கள், ரொம்ப முக்கியம். சரிங்களா? ஒரு தனி மனிதனுடைய ஜாதகம் ரொம்ப முக்கியங்க. நவகிரகங்கள் தான் மனுஷன் ஆட்டி படைச்சிட்டு இருக்கு. அந்த நவகிரகங்களோட தாக்கம் எப்படி இருக்குது, அதுக்கு தகுந்த மாதிரி தான் உங்கள் வாழ்க்கை போகும். அதுக்குப்படி தான் கர்மா போகும். சரிங்களா? நல்ல கர்மாவில் பிறந்தீங்கன்னா நல்லதை அனுபவிக்க பிறந்திருக்கீங்கன்னு அர்த்தம். கெட்ட கர்மாவில் பிறந்திருக்கீங்கன்னா கெட்டதை அனுபவிக்க மட்டுமே பிறந்திருக்கீங்கன்னு அர்த்தம். அது கிரகங்கள் பதில் சொல்லும். கிரகங்கள் இருக்கிற இடத்த பொறுத்து கண்டுபிடிச்சிக்கலாம் நம்ம. சரிங்களா? என்ன நடக்கும், எப்போ நல்ல நேரம் ஆரம்பிக்கும், எப்போ கெட்ட நேரம் வரும், அந்த கெட்ட நேரம் வரும்போது எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும், என்ன பண்ணலாம் என்ன பண்ணக்கூடாது, சாதகமான காலகட்டம் எப்போ வரும், பாதகமான காலகட்டம் எப்போ வரும், நன்மை எப்போ தீமை எப்போ, எல்லாமே அக்யூரேட்டாக ஜாதகம் பார்த்தா தெளிவாக தெரிஞ்சிடும். சரிங்களா? ஜாதகம் பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம். இது இப்படி இருக்கும், இது இப்படி இருக்காது, இந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும், இதில் கேர்ஃபுல்லாக இருக்கணும்னு தெளிவாக தெரிஞ்சுக்க முடியும். தனிப்பட்ட ஜாதகம் பாருங்கள், என்ன தசாபுத்தி போகுது, இப்போ உங்கள் வயசு என்ன, இப்போ உங்கள் சுய ஜாதகத்தில் என்ன கிரகங்கள் உங்களை தாக்கத்தை ஏற்படுத்திட்டு இருக்குன்னு பார்த்து தெளிவாக தெரிஞ்சுக்கங்க. ரொம்ப ரொம்ப நல்லது. சரிங்களா? மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன். இந்த சேனல் பிடிச்சிருந்தா உங்கள் நண்பருக்கு உறவினருக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம்.